சவுத்து கோவாவை சுற்றி பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டி விட்டுக்குங்க. அப்படி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள். பீச்சுக்கு நேரமாக வந்துட்டேங்க. க்ரௌட் இல்லாமல் இருக்குது. 10 மணி மேலே தான் எல்லா பீச்சும் ஓப்பன் பண்ணுவாங்க மாட்டேங்குது. இப்போ வேறு மழை சீசனால் பீச்செலாம் வந்து லேட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க மாட்டேங்குது. இந்த பீச்சுக்கு வரத்துக்கு 2 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே வரணுங்க. பைக்கில் மேலே 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிறுத்திக்க வேண்டியதான். நிறுத்திட்டு நடந்து தான் வரணும். மேலேருந்து பீச்சுக்கு கீழே நடந்து தாங்க வரணும். பீச்சு பாருங்கள், ஃபுல்லாக அலை, பெரியான அலை அடிக்குது. ஃபுல்லாக பாறை, ஏகப்பட்ட பாறை இருக்குது. குளிக்கிறது பயமாக இருக்குது. இந்த பீச்சில் பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டலு, ஃபுட் ஒர்க் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். சுற்றி தென்னை மரமாக தான் இருக்குது இந்த பீச்சில். சவுத்து கோவாவில் மினிமம் ரூம் ஸ்டே பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே தாங்க. ஏசியும் கிடைக்குது, நான் ஏசியும் கிடைக்குது ஒரு நாளைக்கு. இந்த பீச்சோட டாப் வியூ இதாங்க. இந்த பீச்சுக்கு வரத்துக்கு 5 கிலோமீட்டர் வரணுங்க. காற்று பாருங்கள் எப்படி அடிக்குது பாருங்கள். அலை பாருங்கள், கீழேருந்து எவ்வளோ தூரம் உயரமாக அடிக்குது பாருங்கள். மேலேருந்து வியூ பார்த்துட்ருக்குறோம். அப்பயும் பாருங்கள் 100 அடி கீழே இருக்குது. அந்தளவுக்கு காற்று அடிக்குது மேலே. இந்த பீச்சில் சாப்பிட்றதுக்கு கடை வசதி அதிகம் இல்லைங்க. ஏதோ 1-2 கடை தான் இருக்குது இந்த ஏரியாவில். தயவு செஞ்சு யாரும் போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்க வேண்டாம். கீழே விழுந்துருவீங்க. பார்த்து நிதானமாக நின்று ஃபோட்டோ எடுங்க. சவுத்து கோவாவில் எல்லா பீச்சும் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தாங்க இருக்குது. தடமே இல்லை, வெறும் மண் தடமாக தான் இருக்குது. பாருங்கள், பைக்கு பாருங்கள், கிளச்சி மட்டும் தான் பிடிச்சிட்ருக்கேன். இறக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள். நார்த்து கோவாவிலேருந்து சவுத்து கோவா வரீங்க, பைக்கு, காரு எதில் வந்தாலும் சரிங்க, ஒரு கரெக்டுக்குள்ளே போலீஸ்கார் நிற்கிறாங்க. எப்படி நிறுத்தினாலும் 500 ரூபா கொடு, 1000 கொடுன்னு சொல்லி லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்து நிதானமாக வாங்க. வர மாதிரி இருந்தால் ஒரு 7 மணிக்குள்ளே சவுத்து கோவா வர மாதிரி பாருங்கள். 10 மணிக்கு மேலே தான் அந்த இடத்துலலாம் போலீஸ்கார் நிற்கிறாங்க. தலைக்கு ஹெல்மெட்டு போட்டிருக்கேன், லைசன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுருக்கிறேன். அப்பயும் பைக்கு எப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் 500 ரூபா காசு கொடுத்தா தான் நீ வண்டி எடுக்க முடியும்னு சொல்லி மறுபடியும் போலீஸ் வசூல் பண்ணுறாங்க. சவுத்து கோவா வரீங்க, வழியிலே பெட்ரோல் பங்கை பார்த்து டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த ஏரியாவில் பெட்ரோல் பங்க் எங்கேயுமே தெரியாது. கடையில் வச்சுருக்காங்க, அந்த பெட்ரோல்